ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கப்பு கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், கூடவே 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், நம்ம தயிரை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு நல்லா டேண்ட்ரஃபை நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கடலை மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலை சேர்க்கறதுனால டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லை, நமக்கு முடி கொட்டுறதும் கம்மியாயிடும், கூடவே முடி வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி லெமனும் தயிரும் சேர்த்துறதுனால தலையில் சின்ன சின்ன புண்ணோ இல்லை கொப்பளமோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதுவும் சரியாயிரும். உங்களுக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி ஹேர் பேக் நீங்கள் போடுங்க. எல்லா டேண்ட்ரஃபும் சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ லெமன் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே இன்னி கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை தலையில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில், தலைமுடி வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா தலையை ஊற வச்சுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட டேண்ட்ரஃபே இருக்காது, முடி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், முடி நல்லா வளரவும் செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் பேக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.